தமிழகத்தையே அதிர வச்சிருக்கிற இந்த டாஸ்மாக் மூடல் விவகாரம் இதோட முழு பின்னணி என்னன்னு இப்ப டக்குன்னு பாத்துடலாம் வாங்க. தமிழ்நாடு முழுக்க கரெக்டா 717 டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமா மூடப் போறதா புது அரசாங்கம் இப்போ ஒரு மாஸ் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு பதவியேற்ற கொஞ்ச நாள்லயே எடுத்திருக்கிற ரொம்ப அதிரடியான முடிவு இது. இதுல மெயின் பாயிண்ட் என்னன்னா, பள்ளிக்கூடம், பஸ் ஸ்டாண்ட், கோயில் பக்கத்துல 5 மீட்டருக்குள்ள இனிமே மதுக்கடைகளே இருக்கக்கூடாது. இந்த பிளான் உடனே ஆக்ஷன்ல இறங்குது. அடுத்த 2 வாரத்துக்குள்ள பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற கடைகளை முதல்ல மூடுறாங்க. பெண்கள், மாணவர்களோட பாதுகாப்பு பத்தி ரொம்ப நாளா மக்கள் கேட்டுட்டு இருந்த பெரிய பிரச்சனைக்கு இது ஒரு சூப்பர் தீர்வா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல ஸ்கூல், காலேஜ் பக்கத்துல புதுசா எந்த டாஸ்மாக் கடையும் திறக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா தடை போட்டிருக்காங்க. இப்படி ஒரு போல்டான முடிவு எடுக்க காரணம், ரீசெண்ட் எலெக்ஷன்ல 108 சீட் ஜெயிச்சு தேவைவேக அமைச்ச ஸ்ட்ராங்கான கூட்டணி ஆட்சிலாம். எலெக்ஷன் வெற்றி, பதவியேற்புன்னு அடுத்தடுத்து நடந்த வாரத்திலே பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கவர்மெண்ட் ரொம்ப வேகமா செயல்பட்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு, போதை ஒழிப்பு, இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாதுன்னு சிஎம் எடுத்த உறுதியான முடிவுதான் இந்த அதிரடிக்கு மெயின் ரீசன். ஒரு பக்கம் மக்கள்கிட்ட இதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அரசாங்கத்தோட வருவாய் என்ன ஆகும்னு பெரிய கேள்வியும் வருது. ஃபைனலா ஒரு கேள்வி, மது வருமானத்தை விட மக்கள் நலன்தான் முக்கியம்னு எடுத்த இந்த முடிவு நம்ம மாநில பொருளாதாரத்தை எப்படி மாத்தப் போகுது?